இப்போ கிக்கிங் ஸ்கில்ல வந்து கடைசி ஸ்கில் பார்க்க போகிறோம். அந்த ஸ்கில்லோட எத்தனாவது ஸ்கில்னா 6வது ஸ்கில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கில்லோட நேம் என்னன்னா ரியர் லெக் பேக் கிக். இது எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு டெமோ பண்ணி காட்டுறேன். அந்த டீச்சிங் மெத்தடில் எப்படி பண்ணு தெளிவான முறையில் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வீடியோ பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம கிக்கிங் ஸ்கில்ல வந்து ரியர் லெக் பேக் கிக் பார்க்க போகிறோம். ரியர் லெக் பேக் கிக் எதுக்காக பண்ணுறோம்னா, ஒரு கார்னர் வந்து நம்ம இறங்கி ஏறிக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம வந்து ஒரு பிளேயர் நின்றுட்டு இருக்கோம். ஒரு பிளேயர் வந்து அங்கே நிற்காம இறங்கி ஏறிட்டு இருக்காரு. அப்போனா அவனை ஓகே அந்த அவனை வந்து எப்படி கிக் பண்ண போகிறான் அதை பற்றி அந்த ஸ்கில்லை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்கில்லை எப்படி தெளிவாக பண்ணுறதுன்னு டீச்சிங் மெத்தடில் சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டான்ஸ். ஓகே, ஸ்டாண்ட் நிற்கிறோம். ஸ்டான்ஸ், ரீடிங் லெக் ஃபேஸ் டு லாபி, ரியல் லெக் ஃபேஸ் டு மிட்லேண்ட். ஓகே, அப்ரோச் அப்போ உங்கள் ரீடிங் லெக் வந்து பேக்கில் போயிடும். ஓகே, அப்ரோச் நல்லா பார்த்துக்கோங்க. உங்கள் ரீடிங் லெக் வந்து பேக்கில் போயிடும். பேக்கில் போகும்போது ஒரு பிளேயர் வந்து மேலே ஏறிடுவார். ஓகே, அடுத்து எக்ஸிக்யூஷன் பண்ண போகிறோம். எக்ஸிக்யூஷனாக ஒரு பிளேயர் போய் உதைக்க போகிறோம். இந்த எக்ஸிக்யூஷன் பண்ணுறப்ப நம்ம கால் மூமெண்ட்டை நல்லா கவனிக்கணும். இந்த கால் மூமெண்ட்டு எப்படி மூவ்மெண்ட் ஆகுதுன்னு, இந்த கால் மூமெண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து ஒரு பிளேயரை உதைக்க முடியும். சைமல்டேனியஸ் மூலம் மூவ்மெண்ட் ஆகணும். சைமல்டேனியஸ்னால் இப்போ பாருங்கள், இந்த கால் இப்படி இருக்கா, இந்த கால் இங்கே போகும்போது இந்த கால் இருக்குது பாருங்கள். கால் போகும்போது இந்த கால் டக்குன்னு இங்கே வரணும் பாருங்கள். செகண்ட் டென்னிஸ் மூலமாக இந்த கால் போகுது, இந்த கால் இங்கே வந்துட்டு பிளேயரை உதைக்கணும். ஓகே, எக்ஸிக்யூஷன் எப்படி பண்ணுறேன்னு பார்க்குறேன், பண்ணி காட்டுறேன். மறுபடியும் எந்தெந்த ஜாயிண்ட் யூஸ் ஆகும்னு ஒரு வாட்டி சொல்லி காட்டுறேன் பாருங்கள். உங்களோட ஆங்கிள் ஜாயிண்ட்டு, உங்களோட நீ ஜாயிண்ட்டு, உங்களோட ஹிப் ஜாயிண்ட்டு இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும். லாக் பொசிஷனில் இருக்கணும். எல்லா கிக்கு ஸ்கில் பண்ணும்போது இந்த ஜாயிண்டெல்லாம் நம்ம கரெக்டாக லாக் பொசிஷனை வச்சு உரைச்சா மட்டும்தான் ஸ்பீடாக உதைக்க முடியும். அதே மாதிரி அந்த ஸ்கில்லை வந்து கரெக்டாக பண்ணிட்டு வெளியே வர முடியும். ஓகே, பாருங்கள் அந்த ஸ்கில் எப்படி பண்ணுறேன்னு. ஸ்டான்ஸ். ஓகே, ஸ்டான்ஸ் ஃபஸ்ட்டு பொசிஷன், அப்ரோச் ரெண்டாவது பொசிஷன், எக்ஸிக்யூஷன். அப்போ சைமல்டேனியஸ் மூலம் மூவ்மெண்ட் பண்ணணும். ஓகே, இங்கே பாருங்கள் இப்படி மூவ்மெண்ட் பண்ணுறோம். இப்படி மூவ்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த ரியர் லெக்கை வந்து இவ்வளோ தூரம் பின்னாடி எடுத்துக்கிறோம். பாருங்கள், இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போயிட்டு பிளேயர் வந்து உதைக்கணும். ஓகே, பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஸ்டான்ஸு, அப்ரோச்சு, எக்ஸிக்யூஷன். அப்போ இந்த கால் இருக்குல்ல, இப்படி போன அப்புறம் இந்த கால் இங்கே வந்தோடனே இந்த காலை வந்து இங்கே கொண்டு போகிறோம். இந்த கிராஸ் ஸ்டெப்பில் இங்கே பாருங்கள், இந்த காலை இங்கே கொண்டு போன அப்புறம் பிளேயர் வந்து உதைக்கணும். அதான் எக்ஸிக்யூஷன். பிளேயர் வந்து இங்கே உதைப்போம், இல்லைனா இங்கே உதைப்போம். ஓகே, நான் பார்த்துக்க போயிட்டோம். அந்த பிளேயர் இங்கே கொண்டு போயிட்டு இங்கே உதைச்சிட்டோம். ஓகேவா, போகிறோம், கொண்டு போயிட்டு இங்கே உதச்ச அப்புறம் ஃபாலோ த்ரூ ஆக்ஷன். ஃபாலோ த்ரூ ஆக்ஷன் இந்த மூவ்மெண்ட்டில் இருக்கணும். டயகனல் மூவ்மெண்ட்டில் இருக்கும். ஒரு பிளேயர் வந்து நம்ம அட்டாக் பண்ண வராரு. அட்டாக் பண்ணும்போது உங்களோட ரிஸ்ட் ஜாயிண்ட்டு, உங்களோட எல்போ ஜாயிண்ட்டு, உங்களோட ஷோல்டர் ஜாயிண்ட்டு இது வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். இல்லை அடிக்கும் போது இப்படி கார்டு வச்சிட்டோம். கார்டு வச்சுட்டு வெளியே போகிறோம். 2 ஸ்டெப் ஃபார்வர்டு போகணும். இப்படி தான் ஒரு பிளேயரை வந்து ரிலீஸ் பண்ணணும். ஒரு பிளேயர் எப்போ தான் உதைக்கிறியோ கிக் பண்ணுறியோ அப்போல்லாம் இந்த 90 டிகிரியில் நின்றுக்கிட்டு டயகனல் மூவ்மெண்ட் நின்றுட்டு இந்த மூவ்மெண்ட்டில் கை வைக்கணும். கையை வச்சுட்டு 2 ஸ்டெப் ஃபார்வர்டு போகிறோம். பாருங்கள், 1 2 இப்படி தான் வந்து ரியர் லெக் பேக் கிக் பண்ணணும். ரியர் லெக் பேக் கிக் பண்ணும்போது நம்ம காலோட மூவ்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். இந்த மூவ்மெண்ட் வந்து டிஃபென்ஸ் என்ன, இந்த மூவ்மெண்ட் வந்து இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு பிளேயர் இங்கே நிற்கிறாரு. நிற்கும் போது அவரை வந்து இப்படி போய் வச்சுன்னா லாக் ஆகிடுவோம். புரியுதா? அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பேரை முன்னாடி சைமல்டேனியஸ் மூவ்மெண்ட்டில் மூவ்மெண்ட் பண்ண போகிறோம். இந்த கால் இப்படி மூவ் பண்ணுற மாதிரியே இருக்கணும். ஆனால் இந்த கால் வந்து பேக்கில் போயிடணும். பாருங்கள், இந்த கால் அட்டம்ப்ட் போடுறோம். ஃபஸ்ட் அட்டம்ப்ட் ஒரு ஸ்டெப் போட்டோம். அடுத்த அட்டம்ப்ட்டு இந்த கால் இப்படி போயிட்டு இப்படி பிளேயர். ஓகே, ராமு ஸ்போர்ட்ஸ் கிளப் சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.